இதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஒன்னு பார்த்தா அடிச்சுக்கிட்டு முறைச்சிட்டு தெரியுங்க. இப்ப இந்த தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு அப்படியே கொஞ்சம் குழாயிட்டு இருக்கீங்களா? எப்படி? அதான மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் கோபி, இந்த கூட்டணி உடைக்க முடியாதா? ஏன் உடைக்க முடியாது? லேசா உரசணும்னு வச்சுங்க, உடனே பத்திக்கிறான். கோபி கோபி, ரொம்ப நாள் அவர் நம்மள போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு பார்ப்பேன். அவர் உங்களை மட்டுமா போட்டு பார்த்துட்டு இருக்காரு? எங்க எல்லாரையும் தான் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. கூப்பிட்டு வச்சு விளையாடலாம். விளையாடுவோங்கிறீங்க என்ன விஜய்? ஐயோ, நான் இந்த வம்புக்கு வரலப்பா. வேணா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வேடிக்கை பார்க்கிறேன். எப்பவும் போல இது போதும் விடு. மாமா கோபி, நானும் குமாரம் பிசினஸ் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட இங்க முக்கியமான விஷயம் வாங்க. அட இவன் ஒருத்தன் பெரும்பயிலுக்கு வெட்டி கணக்கு பார்த்தியா? மாப்பிள்ள இப்படியே பத்தாச்சு. என்னடா கோபி, பத்த வைக்கிறேன் பாருங்க. என்ன விஷயம்? என்னடா கோபி, எது கூப்பிட்ட? ஒண்ணு இல்ல, தீபாவளிக்கு துணிமணி எடுக்கிறக்கா ஜவுளி கடைக்கு போறோம். நீங்களும் வாங்கன்னு கூப்பிடத்தான். பாரு, எனக்கு மூச்சு விட கூட நேரம் இல்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். நீங்க மாமா? கோபி, வேலையெல்லாம் நிறைய இருக்குது. நீ என்ன பண்ற? ஈஸ்வரி அக்கா சமைச்சு வச்சிருப்பா, அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து மதியம் எனக்கு கொடுத்துரு. அப்புறம் குமார், கடையில உட்கார்ந்து கோபி, இல்லாம உங்கள்ட்ட ஒரு புது பிசினஸ் பத்தி நேத்து சொல்லியிருந்தேன். என்னது? அதான் அந்த புது பிசினஸ் ஜாக்கெட். ஆமா மாமா 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 நான் சொன்ன மாதிரியே நீ பணத்தை போட்டு நான் கடுமையா பகலா உழைச்சு லாபம் வரும்ல. ஆமா, அதுல ஆளுக்கு பாதி பாதி. இது நல்லா இருக்கு. கேளு, என்ன இல்ல கிறுக்கனா? ஏன் பணம் போடுறவங்க எல்லாரும் ஏன் எனக்கு இருக்கனா? ஆமா அப்படித்தான். அது எப்படின்னு எனக்கு இந்த லாஜிக்கா புரியல. பார்ட்னர்ஷிப்னா என்ன? என்ன? நான் பாதி பணம் போடணும், நீங்க பாதி பணம் போடணும், அது பார்ட்னர்ஷிப் இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சமா பணம் போடணும். ரெண்டும் பண்ணாம நான் முழு பணத்தையும் போட்டு நீங்க கடுமையா உழைக்கிறதுக்கு நான் என்ன இழிச்ச வேணாம். கோபி, நான் தான் கடுமையா உழைக்கிறேங்கிறேன், பணம் கூட. நீங்க கடுமையா உழைக்கிற லட்சம் தான் எனக்கு தெரியுமே. அப்படி நீங்க உழைச்சதா நேரம் வேலைக்கெல்லாம் போயிருந்திருப்பியா? 24 மணி நேரம் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்திருப்பியா? யார போட்டு வாங்குறோம்? கோபி, ஆனது ஆயி போச்சு. ஒரு வாய்ப்பு கூட, பணம் கொடு. பணம் கொடுக்கணும். நான் என்ன பூ வச்சிருக்கேன்னு கேக்குறியா? கண்ணாடி போட்டவனான்னு கேக்குறேன். என்ன லாஜிக் இது? என்னோட பார்ட்னர்ஷிப்பா? நான் முழு பணத்தையும் போடணுமா? வர்ற லாபத்துல 50-50. என் மாத்திரம் என்ன கிறுக்கு பையன் லூஸ் பையன் எழுதி ஒட்டி இருக்கா? மாப்பிள்ள பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சுன்னு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. காலைல பேப்பர் பாத்தியா? பாத்துருக்க மாட்டேன். அது ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. என்ன? 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல வெடிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. வெடிக்கடையா? வெடிச்சிருச்சு. வெட்டினா வெடிக்காம என்ன பண்ண? வெடினா கடைக்கு வெளியில வெடிக்கணும், கடைக்கு உள்ள வெடிக்க கூடாதுல்ல. ஐயோ, கடைக்குள்ள வெடிச்சிச்சா? அப்ப உள்ள இருந்தவங்க என்ன ஆனாங்க? அத சத்தமா சொன்னா தாங்குவாரா அவரு? பக்கத்துல வா. செத்து போயிட்டாரு. செத்துட்டானா? ஒண்ணு இல்ல. கோபி, நீ காலைல பேப்பர் பாத்தியா? நான் பாக்கல. என்ன பேப்பரை ரெகுலரா படிக்கிற ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ரெகுலரா பேப்பரை படிக்கிறவனுக்கு இது தெரிஞ்சிருக்கும். மாப்பிள்ள கரெக்டா சொன்ன. இந்த கிராஸ் வீட ஃபில் பண்றாங்க, கிராஸ் வீட மட்டும் தான் ஃபில் பண்றாங்க. அடுத்த பக்கத்துக்கு போய் இந்த பட்டாசு கடை வெடிச்சு கருகி போய் குப்பரக்க கடந்ததெல்லாம் பாக்குறதே இல்ல. ஏன் மாப்பிள்ள, அவன் கண்ணாடி போட்டுருப்பானோ? கொஞ்சம் சுமாரா. மாப்பிள்ள பயப்புறாருல. இந்த கண்ணு முள்ளி 2 தனியா கிடந்துச்சுல, அதெல்லாம் தாங்குவாரா அவரு? கொஞ்சம் சுமாரா. ஏன் மாப்பிள்ள, அந்த ஆளு சுமாரா. கோபி, என்னடா இது? பட்டாசு கடை வெடிச்சு போச்சுங்கிறான், கண்ணு மொழி எல்லாம் வெளியில வந்துச்சுங்கிறான், கை காலெல்லாம் போயிடுச்சுங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பயமா இருக்குதே. எப்பா, இவரை நம்பி தெரியாம பணத்தை கொடுத்துட்டேன், பட்டாசு கடை வர ஆரம்பிச்சுட்டேன், என்ன பண்றேன்னு தெரியலையே. ஏதோ யோசனை சொல்ல. ஏமாமா, பணத்தை கொடுத்துட்டேங்கிற, இனிமே என்ன பண்ண முடியும்? கோபி, அப்படிலாம் சொல்லாத. நீதான் அதுக்கு சரியான ஆளு. ஏதாவது யோசனை சொல்லு, எனக்கு பணம் திரும்பி வரணும். என்ன மாமா, நீங்க பணத்தை கொடுத்துட்டு வந்து 2 வழிதான் மாமா இருக்கு. ஒண்ணு, என்ன ஏதுன்னு கேட்காம இப்ப எப்படி தொழில் நடத்துறீங்களோ அப்படியே நடத்துறது. 2வது, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது. இது நல்ல யோசனை. இப்ப நான் யார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்? என் பெரிய மச்சான் குமார்கிட்ட கேட்டா கொடுத்துட போறான். குமாரு, டேய் குமார், நான் உன்கிட்ட பணம் கொடுத்தல, அது திருப்பி கொடு. என்னது? டேய், பட்டாசு கடை வைக்க உன்கிட்ட பணம் கொடுத்தல, திருப்பி கொடு. பணம் தானே? ஆமா. பணம் பட்டாசு கடையில பட்டாசு முடிஞ்சா வித்து எடுத்துக்க, இல்ல வெடிச்சு எடுத்துக்க. டேய், என்னடா மாப்பிள, என்னடா இப்படி சொல்ற? எனக்கு தொழில பத்தி தெரியாதடா. அதனால தானே உன்ன பாட்டை போட்டுட்டேன். கோபி 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 கோபி, டேய் எப்பா, தெரியாதனமா நம்பி பணத்தை போட்டேன். என் பணம் வந்தா போறோம். எனக்கு பட்டாசு கடை வேண்டாம், எனக்கு எந்த லாபமும் வேண்டாம், போட்ட பணம் வந்தா போறோம். ஏதாவது யோசனை சொல்ல. நான் என்ன மாமா பண்ண முடியும்? பணத்தை கொடுத்து இனி என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? என்னடா கோபி இப்படி சொல்ற? நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், நீ நல்ல பிள்ளை இல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்ல. சரி மாமா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பயப்படாதீங்க.
ஒரு 5 நிமிஷம் உங்களை பயமுறுத்தணுங்கிறக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து சும்மா உங்களை மிரட்டிட்டு பொழச்சேன்டா இருந்தோம். சாமி. ஆனா ஒரு விஷயம் மாமா, ஆ? நான் சொல்ல கேட்காம பணத்தை கொடுத்துட்டீங்க. வெடிக்கடை தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? தொழில ஆரம்பிங்க. ஆ? அப்ப ஆரம்பிக்கலான்றியா? ஆரம்பிங்க பேப்பர்ல போட்டோ வராம பாத்துக்கோங்க. உன் போட்டோ பேப்பர்ல நிச்சயம் வரையா? டேய், ஆமாயா. என்னடா சொல்ற? பெரிய பிசினஸ் மேன் வரையா? ஓஹோ, வருமா? ஆமாயா. இந்த பார், நீ என்ன நம்பி பணத்தை போட்டிருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை மேல கொண்டு போறது என் பொறுப்பு. ஆ? என்னடா சொல்ற? உன்னை முன்னுக்கு கொண்டு வரது என் பொறுப்புன்னு சொல்ல வந்தையா? இந்த பாரு, இது யாரு? இவன் போஸ். இது யாரு? இவன் போஸ்ன்னா பக்கத்துல நிக்கிற சிவராம. இவங்க 2 பேரும் உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இவன் ஒரு கருப்பு கட்டம், இவன் ஒரு கருப்பு கட்டம், நடுவுல நான் வெள்ளை கட்டம். என்ன நீ எதை ஃபில் பண்ணுவ? என்னடா குழப்புற? குழம்பிடல, அப்ப சக்சஸ் தான். வா. டேய், கைய குடுறா. 2 பேருமா கலக்குறோம்டா. டேய், முதல்ல கண்ணாடியை போடுறா மூதேவி. இந்த பார், நான் தான் குமார், தெரியுதா? கையை பிடி. டேய், வா. டேய், பாத்து, டேய், பாத்து. என் பணம்டா, என் பணம். அதை நான் காட்டுறேன். வா, வா. சூப்பரா மிரட்டி என்ன. ஏன் கோபி, என்னைக்கு இந்த மாதிரி பெரிய கடையா வைக்க போறோம்? இது மாதிரி பெரிய கடையெல்லாம் வைக்கிறோமோ இல்லையோ, இதை விட பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் சரக்கு சப்ளை பண்ற அளவுக்கு பெரிய கார்மெண்ட்ஸ் ஆரம்பிப்போம். அப்ப இந்த மாதிரி பெரிய கடையா வைக்க முடியாதா? அப்படி இல்லைண்ணே, அதை ஒரு சைடு பிசினஸா வச்சுக்கிட்டு நம்ம சிவராமாமா பொறுப்புல விட்டுருவோம். விட்டுருவோம். மாப்பிள்ள, அண்ணே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சந்தோஷமா கனவாது காணட்டும். எனக்கு நான் சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டே வாங்க. இப்படி காக்க வச்சு ஆமா, அப்புறம் ஜவுளி கடை ஆரம்பிக்கலாம் வாங்க. என்ன லீலா, எல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா? இதுல எது நீங்க செலக்ட் பண்ணது? இதெல்லாம் தான். இதெல்லாமா? ஏன் விஜய், ஆளுக்கு ஒரு சேலை எடுக்கிறதுக்கு கடையில உள்ள ஒட்டுமொத்த சேலையும் குமிச்சு வச்சிருக்கீங்க. ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? எங்களால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீங்க நல்லதா செலக்ட் பண்ணுங்க. அது போதும். உங்க வேலையில நாங்க குறைச்சிட்டோம், அது தெரியுமா? ஆமாங்க, எங்க வெள்ளம் குறைச்சிட்டே, அது கரெக்ட் தான். கடைக்காரருக்குள்ள வேலை வச்சிட்டீங்க. மாப்ள, மழை சின்ன வேலைக்கு ஆகாது. ஆளுக்கு ஒரு துணியை எடுத்துட்டு முதல்ல வீட்டுக்கு போய் சேருவோம். நம்ம எல்லாம் துணி எடுத்து 1 மணி நேரம் ஆச்சு. இதுகளை முதல்ல எடுக்க சொல்லுங்க, விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது கரெக்ட் தானே. எதுக்கு இப்படி வளவளான்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. எடுங்க. நீங்களும் தான். கோபி, ரொம்ப கஷ்டமான வேலை. நமக்கு தெரியாத வேலை இது. மாப்ளே, அப்படி நல்லா தொலைப்பாரு, புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும். இது கூட நல்லது. ஏன் மாப்ள, விலையெல்லாம் எவ்வளவு இருக்கு மாப்ள? அத பத்தி கோவில கவலை போடணும், உனக்கு என்ன கவலை? லீலா, இது எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குங்க. என்ன ரவி, நல்லா கலர் பாப்பீங்க போல இருக்கு. வெச்சு பாரு. நல்லா இருக்குல்ல? போசண்ணே, வந்தீங்க ஒரு சேலை எடுத்தீங்க, தானே அன்னைக்கு தீபாவளி வந்துச்சு போங்க. கரை அகலமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அகலமா இருக்கு. விஜய், எனக்கு என்னமோ இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு நான் இந்த சாரியை தாங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படியா? நல்லா இருக்குங்களா? மாமா, அக்காக்கு என்ன சாரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? காமிங்க அதானே, பாப்போம். தங்கச்சி 2 பேரும் அக்கால மறந்துட்டேன்னு நினைச்சேன். இங்க பாரு, மாமா செலக்ஷன். இது எப்படி இருக்கு? அதை விடுங்க மாமா, நாங்க எடுத்திருக்கிற கலரே இருக்க கூடாதுல்ல. நாங்கெல்லாம் கிராமத்தாளு, கொஞ்சம் முன்ன பின்ன தான் எடுப்போம். நீங்க சிட்டி, நல்லதா பார்த்து எடுத்துங்க. நீங்க என்ன 2 பேரும் ஒரே மாதிரி புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்க? எங்க 2 பேரும் டேஸ்டும் ஒரே மாதிரி, அதான். சகல, இந்த அலர்குளம் சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க ஒற்றுமையை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எங்க வீட்ல இருந்தா இருக்குங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. எதுக்கு பொறாம? நாங்களும் உங்க வீட்டு ஆளுங்களை ஒத்துமையா இருக்க வேணும்னு சொன்னோம். நீங்க வேணா ஒத்துமையா இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏமா, எதுக்குமா இந்த விஷயம் பறிச்ச? பாவம், ஜவுளி கடைக்காரர் நல்லா இருக்க உனக்கு பிடிக்கவே இல்லையா? எங்க உங்க வீட்டு ஆளுங்க? என்னது, எங்க வீட்டு ஆளுங்களா? அப்ப நீங்க எந்த வீடு? சரிங்க, நம்ம வீட்டு ஆளுங்க ஒத்துமையா இருக்காததுக்கு காரணமா வேணும். அவங்களுக்கு போர் அடிச்சா போதும், உடனே ஒரு சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. உங்களை மாதிரி கோந்து போட்டு ஓட்டுன மாதிரி ஒற்றுமையா இருக்க முடியுமா என்ன? எங்களை விடுங்க, இவங்க வீட்டு ஆளுங்க. சரிங்க, நம்ம வீட்டு ஆளுங்க இருக்காங்களே, அவங்கள பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நவக்கிரகம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருக்காங்க. என்ன மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா. போசனே, விஜய் அதையும் சேர்த்து தானே சொல்லுது.
ஆமா ஆமா. மாப்பிள ஒத்துமையா இருந்து என்ன சாதிக்க போறாங்க? விஜய், எங்க வீட்டாளுங்க நம்ம வீட்டாளுங்க ஒத்துமையா இருந்தாங்கன்னு வச்சுக்க, அந்த இடமே சும்மா கலகலகலட்டெல்லாம் இருக்கும். என்ன மாப்பிள, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா. என்ன சகல எதுக்கு எடுத்தாலும் தலை ஆடிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்றது, இதுகளுக்கு தாய்மாமே, நீங்க 2 பேரும் என் சகல, யாராச்சும் விட்டு கொடுக்க முடியுமா? அதான் நடுவுல நின்றுட்டு தலையாடி போற மாதிரி தலையை ஆடிக்கிட்டு இருக்கேன். அழகர் குலத்து ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கில்லாடிங்க தான் போல இருக்கு. போஸ் பேசுறத பார்த்தா பாம்புக்கு வலிக்காம அடிக்கிற கம்புக்கு வலிக்காத மாதிரி எல்லாம் பேசுறப்படி. முதல்ல போஸுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். அப்புறம் இந்த 5 சிஸ்டர் ஒற்றுமையா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை அவார்டு கொடுக்கணும். இங்க பாரு விஜி, நம்ம 2 பேருக்கு ஏகப்பட்ட கண் திருஷ்டி ஓயாம கண் வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே உங்க காலடி மண் எடுத்து சுத்தி போடணும். ஓ, உங்களுக்கு யாருங்க காலடி மண் சுத்துறது? அத்தைதான். ஓ, உங்களுக்குங்க? நீங்கதான். ஓ, ஏன் காலடி மண் எடுத்து உங்களுக்கு நானே திருஷ்டி சுத்தி போடுமா? நல்லா இருக்கே இது. மாமா, கோயில இது 2 காலடி மண்ணை எடுத்துங்க. நம்ம குடும்ப ஒற்றுமை மட்டும் அடிக்கடி பேசிடுச்சுங்க. மாப்பிள அப்படி எனக்கு உங்களுக்கு யார் சுத்தி போடுறதா? ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி அதுல வந்து கரியால மூக்கு போட்டு கண்ணு வரைஞ்சு வாய் போட்டு, இது எதுவுமே பண்ணிடாதீங்க. உங்க உருவம் ஒண்ணு போதும் மாமா. எனக்கு வேணும் மாப்பிள, எனக்கு வேணும். மாப்பிள்ள என்ன இப்படி? எதுக்கு மாமா இதெல்லாம்? என்னது பிரமாதமா? தீபாவளி கொடுக்கறதானே? ஐயா, என்னது புது மாப்பிள்ள புது பொண்ணுன்னா தலை தீபாவளிக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு வருஷமா எடுத்து கொடுத்துக்கிட்டு. அப்படி இல்லம்மா, லீலாக்கு விஜய்க்கு தலை தீபாவளி இல்ல, அதுங்களுக்கு சீர் பண்ண, மத்த பிள்ளைகளுக்கு பண்ணணும்னு ஆசை. குழந்தைகளுக்கு தானே செய்யறேன். என்ன கணக்கு? புடிங்க. நல்லா இருங்க, இப்போ சந்தோஷமா நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் புடிங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. பிடிச்சிருந்தா சரி. பரவாயில்ல மாமா, வருஷம் சீர் பண்றீங்க போல இருக்கு. பிள்ளைங்களுக்கு பண்றதானே தம்பி, இதுல என்ன கணக்கு? வருஷம் செஞ்சாலு. அட வாங்க வாங்க சார், வாங்க மாமா. வாங்க. வணக்கங்க. வாங்க சமதி, வாங்க 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 சமதி, உட்காருங்க. பரவாயில்லைங்க, உட்காருங்க சமதி. அப்புறம் ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. தலை தீபாவளி சீர் எல்லாம் வந்தாச்சு. ஆமாங்க, நம்மளால முடிஞ்ச செய்யணும் இல்லீங்களா? ஐயா, என்ன இது இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க கப்பலே கொண்டாந்து வாசல் நிறுத்தலாம். இங்க வேறமா அருந்ததி மாப்பிள. நல்லா இருக்கு, எப்போ சந்தோஷமா இருக்கு. அப்படி வச்சிரு. அப்புறம் தீபாவளி எல்லாம் உங்க ஊர்ல ரொம்ப விசேஷமா இருக்குமா? கிராமத்துல தீபாவளி எல்லாம் தனி அழகுதான். முடிஞ்சா வாங்களே, நம்ம வீட்டுல சேர்ந்து கொண்டாடுவேன். அது எப்படி வர முடியும்? பிள்ளைங்களுக்கு தலை தீபாவளி அதுமா? அதனால என்னம்மா, கார்ல தானே போறோம். காலையில சாமி எல்லாம் கும்பிட்டு அப்படியே நாங்க போயிட்டு வந்துடுறோம். தோது போல பாத்துக்கலாம். முடிஞ்சா நான் போறேன், இல்ல செல்வத்தையும் அருந்ததையும் நான் அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க ஐயா. சரிங்க, இருந்து சாப்பிட்டு போலாமே சார். நம்ம வீடுதான், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, சிந்தாமா வரேன். இதேமா கையில வச்சிருக்கிற தொடுமையிலே எடுத்து உள்ளவியா? ஆமா ஆமா, அழகர் குல சீரை பார்த்து அண்ட அசலார்லாம் அப்படியே மயங்கி விழுந்துட போறாங்க. உள்ள கொண்டு போய் எடுத்து வைமா. சமந்தியம்மா, நான் இதெல்லாம் அல்ல அசலுக்காக பண்ணல. மகளுக்கு தகப்பம் செய்ய வேண்டியது கடமை. கடமை கிடமைன்னு கைத்திரி சேலை மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது. 1.5 பவுண்ட்ல ஒரு மோதிரம் எடுத்து மாட்டலனாலும் குந்துமணி தங்கமாவது கொண்டு வந்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாம இது என்னத்த சீரு? ராஜத்துக்கு நானும் சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. இன்னொரு சம்மந்தி எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்து அது மாதிரி நடந்துக்கணும்.
பேச்சு இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடா என்ன பேசுற? அவர் பிரியமா பண்ணதை தயவுசெய்து குறை சொல்லி பேசாதீங்கம்மா. சொல்லிட்டேன். மாப்பிள்ள சரோ, நான் கிளம்புறேம்மா. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. நான் வரேன். மாமா, இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். அதுக்கு இடையில இதெல்லாம் வேற எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. நான் உங்க 2 பேர் மேலேயும் அளவு கடத்து பெரிய வச்சிருக்கிறேன். பெரியத்துக்கு ஏது விலை சொல்லுங்க. மாமா, அம்மா ஏதோ பேசிட்டாங்க, தயவு பண்ணி பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் உங்க அம்மாவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறேன். லௌகீக தெரிஞ்ச அளவுக்கு மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க தெரியல. பரவாயில்லைங்க, நான் ஒண்ணு மனசுல வச்சுக்கல. வரேன். நீங்க 2 பேரும் நிச்சயமா வந்துருவீங்கல்ல? ரொம்ப நன்றிங்க. எதுக்கு? அத்தையோட பேச்சுல அப்பாவோட மனசு ஒரேடியா நொந்து போகாம நீங்க 2 வார்த்தை ஆறுதலா பேசினதுக்கு தான். எங்க அப்பா ஏழை சம்பந்தியா இருக்கலாம், ஆனா பிரியத்துல மட்டும் யாருக்கும் குறைஞ்சவர் இல்ல. சரோ, நீ எதுக்கு வருத்தப்படுற? மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரோ, செல்வம் இன்னைக்கு பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருக்கானா, அதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கு, தொழில் இருக்கு, கடை இருக்கு. ஆனா அன்னைக்கு நான் ஒரு கடையில சாதாரண வேலைக்காரனா இருக்கும்போது என்ன நம்பி உன்னை எனக்கு கட்டி வச்சாரு. உங்க அப்பாவை நான் எப்படி குறைச்சலாம்னு நினைக்க முடியும்? எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வா. லீலா, லீலா, வாங்க சுமந்தி, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எங்க மாப்பிள்ளை லீலா இல்ல? அது வந்து கடைக்கு ஜவுளி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆமா, தீபாவளி வந்துருச்சுல்ல? ஆமா, அதுவும் இது தலை தீபாவளி வர. ஆமா, நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு Dress சீரெல்லாம் கொடுத்து முறையா கூப்பிட்டோம்னு. அம்மா தட்டு எடுத்துட்டு வாங்க. இத கொண்டு வரீங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதுக்கு என்ன பருவ பாத்துக்கோ. சரி. அப்புறம் தனம் பவானி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. குழந்தை அதுவும் நல்லா இருக்குது. மாப்பிள்ளை வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை. வாங்க வாங்க, அவங்களோட நீங்களும் சேர்ந்து வாங்க. இந்த கிராமத்து தீபாவளி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. மெதுவா செய்ய வேண்டிய முறைங்க இதுல என்னங்க? ஐயா ஒரு நிமிஷம் எந்திரிங்க. இது கூடவா இருக்குது? இந்த குடி. இந்தாம்மா வாங்கிக்க. கொண்டு போய் வச்சிரு. இப்ப வந்துருவாங்கல்ல? இப்ப வந்துருவாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு போய். வணக்கம் ஜெயமணி சார். வாங்க வாங்க. சார் வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு. இவர் தான் எங்க சம்பந்தி. அப்படியா? ரவியோட மாமனார். ரொம்ப சந்தோஷங்க. வாங்க உட்காரு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இருக்கு, உட்காருங்க. அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. பேச்சுவார்த்தையெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுல விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை அவ பேருக்கு சீரா எழுதி வைக்கிறதா இருக்கேன். அதான் உங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டோம்னா நீங்களும் வேற வீடு பார்த்து போறதுக்கு தோதா இருக்கு இல்லைங்களா? அதான். வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றீங்க. வந்து 1 வருஷம் கூட ஆகலையே. தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களை காலி பண்ண சொல்றதுக்கு எனக்கும் மனசு இல்ல. ஆனா மகளுக்கு சீதனமா கொடுக்குற வீடு பாருங்க. அதனால வர்ற மருமகன் என்ன ஐடியால இருப்பாரோ தெரியல. அதான். சரி சரி, வீட்டை காலி பண்ணிடணும். ரவி வந்துட்டோம், அவன்கிட்ட சொல்லி வேற வீடு பார்க்க சொல்லுவேன். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் புறப்புறேன். வாங்க. சரிங்க. என்னங்க இது, இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு?
என்ன பண்றது, சொந்த வீடு இல்லாதவங்க நிலைமை தானே. நமக்கு இது பழக்கம் தானே. விடு. என்ன சம்பந்தி? ஒண்ணு இல்லைங்க, மனசுல ஒரு சஞ்சலம். என்ன? வந்துட்டு போனார வீட்டு சொந்தக்காரரு, அவரும் பொண்ணை பத்தவர் தான், நானும் பொண்ணை பத்தவன் தான். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வீட்டையே எழுதி வைக்கிறேங்கிறாரு. ஆனா நான் என் பொண்ணுகளுக்கு ஒரு நாள் கிளம்பினா கூட இந்த மாதிரி சாதாரணமாக தான் செய்ய முடியுது. எனக்கு என் பொண்ணுகளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைதான், வசதி இல்லையே. என்ன சம்பந்தி, இதுக்கு போய் சங்கடப்பட்டு இருக்கீங்க? இது போதும், உங்களுக்கு நல்ல மனசு இருக்கே. லீலாவும் ரவியும் வந்துட்டாங்க. வாமா லீலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா நல்லா இருக்கியா? இருக்கேன். வாங்க மாமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. நெத்தில என்ன பிளாஸ்டர்? இல்ல, சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு. அவ்வளவுதானே, பெருசா ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்த மாப்பிள்ள தலை தீபாவளி முறையா சீரை கொடுத்து அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். உங்க கையால கொடுங்க. நீங்க கொடுங்க சம்பந்தி. கொடுங்க. இல்ல குடுமா சேர்ந்து நில்லுங்க. கல்ல விழுந்து ஆசீர்வாதம் கல்ல விழுந்தா என்ன போதுமா? அதையும் குனியாதமா. ஒரு நாள் முன்னாலே வந்துருங்க மாப்பிள்ள. சரிங்கப்பா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம். நேரமாச்சுமா, விஜய் கோபியில அழைக்க விடாமா? இவ்வளவு நேரம் விஜயும் கோப்பி எங்க கூட தான் ஜவுளி கடையில இருந்தாங்க. அப்படியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா நீங்களும் வந்துருமா? சரி. மாப்பிள எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் மாப்பிள. மாப்பிள செலக்ஷன் பாத்தியாக்கா, இது உனக்கு. இது எனக்கா? என்னடா இது? தீபாவளி அதுமா கருப்பு போய் எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா இது கருப்பு இல்லக்கா, யானை கலரு. ஏண்டா, கருப்புக்கும் யானை கலருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. என்னடா செலக்ஷன் பண்ணிருக்க நீ? எனக்கு கொஞ்சமாவது ஒத்து வர மாதிரி எடுக்க வேணாம்? அக்கா நீ நல்லா சேப்பா இருக்கியா, அதனாலதான் டார்க் கலரா பார்த்து எடுத்தோம். போடா, துணி எடுத்துட்டு வந்திருக்கானா துணி. என்னைய விடு, பிள்ளைங்களுக்காச்சும் கொஞ்சம் பொறுத்துற மாதிரி எடுக்க வேணாம்? கடையில எப்பவுமே வழக்கம் போல இல்லாம திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். குறைஞ்சது 2-3 நாட்களாவது போட்டாகணும்.